தர்மவரம் அப்படிங்கிற ஊர்ல பசுபதி அப்படிங்கிற பணக்காரன் இருந்தான். அவன் ஊருக்கு மத்தியில ஆட்களை வச்சு பெரிய கோவில கட்டிக்கிட்டு இருந்தான். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கோபுரம் பக்கத்து ஊர்ல இருந்து பார்த்தாலும் தெரியணும். கோபுரத்துக்கு மேல தானகர்ண பசுபதின்னு தங்க நிறத்துல பளிச்சுன்னு தெரியற மாதிரி பெருசா எழுதி வைங்க. எழுத்துக்களை தங்க நிறத்துல செஞ்சு வைக்கணும். ஐயா, கடவுள் பேரை விட உங்க பேரு பெருசா இருந்தா நல்லா இருக்குங்களா ஐயா? ஏண்டா, உனக்கு எதுக்கு இந்த கவலை? பணம் என்னோடது. என் பேர் எவ்வளோ பெருசா இருக்கணுங்கிறத நான் தாண்டா முடிவு பண்ணுவேன். நீ வாயை முடிக்கிட்டு வேலையை பாரு. இந்த ஊருக்காரங்க என்ன புண்ணியவான்னு சொல்லணும். அதுக்காகத்தான் இந்த கோவிலை கட்டுறேன். அதே நேரத்துல வேலைக்காரனான சாம்பையா ஓடி வந்தான். ஐயா, 10 நாளா எனக்கு கூலி பணம் தரல. தயவு செஞ்சு பணத்தை கொடுங்க ஐயா. வீட்டில் சமைக்க அரிசி கூட இல்லைங்க ஐயா. கேளு சாம்பையா, வேலை எல்லாம் முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கூலி தருவேன். நடுவில் சும்மா சும்மா பணம் கேட்டா கூலி பணம் குறைஞ்சிடும் பார்த்துக்கோ. நீ கடவுளுக்காகத்தானே வேலை செய்கிற, அதுவே பெரிய புண்ணியம். போப்போ, முதல்ல இங்கேருந்து கிளம்பு. கடவுளுக்கு கோவிலை கட்டுறாரு, மனுஷங்க வயிற்றுல அடிக்கிறாரு. என்ன புண்ணியமோ என்னமோ. அப்பதான் குத்தக விவசாயி ஏழுமலை வந்து கையெடுத்து கும்பிட்டு, ஐயா, இந்த வருஷம் மழை சரியா பொழியாததால விளைச்சல் பாதி தான் விளைஞ்சது. குத்தக பணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஐயா, இல்லைன்னா என் குடும்பம் பட்டினியா தான் இருக்கணும். மழை வரலன்னா நான் என்ன செய்ய முடியும் ஏழுமலை? ஒப்பந்தம் தான். குத்தக பணத்தை முழுசா தான் நீ கட்டியாகணும். அது மட்டும் இல்லாம நான் இந்த தடவை கோவில் கட்டுறேன் இல்லையா, ஒவ்வொரு விவசாயிங்களும் ஒரு மூட்டை நெல்லை கூடுதலா கொடுக்கணும். தர்மம் பண்றேன்னு எங்க வயிற்றுல எங்க ஐயா அடிக்கிறீங்க? கோவில்ல இருக்கிற சாமிக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்காக எங்க பிள்ளைங்களோட சாப்பாட்டை எதுக்கு பறிக்கிறீங்க? என்னடா வாய் பெருசாயிடுச்சா உனக்கு? பொன்னியனா என்னன்னு தெரியுமா? கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போ, இல்லைன்னா நிலத்தை காலி பண்ணிடு. அதே ஊர்ல வீரையா அப்படிங்கிற ஒரு செருப்பு தைக்கிறவன் இருந்தான். அவன் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து செருப்பு தைச்சுக்கிட்டு இருந்தான். தம்பி, செருப்பு பிஞ்சு போச்சு, கொஞ்சம் தச்சு தரியாப்பா? ஆனா இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லை. பணத்தை பத்தி எல்லாம் யாருங்க ஐயா கேட்டது? இந்த வெயில்ல செருப்பு இல்லாம நடந்தீங்கன்னா காலெல்லாம் புண்ணா போயிடும். இதோ இப்பவே தச்சு கொடுக்கறேன், கொஞ்சம் அப்படி உக்காருங்க. இந்த பானையில ஜில்லுன்னு தண்ணி இருக்கும், எடுத்து குடிங்க. தம்பி, நீயே ஏழைதான், பணம் வாங்காம எப்படிப்பா பொழைப்ப? இருக்கிறவங்க கிட்ட வாங்கிப்பாங்க ஐயா, இல்லாதவங்களுக்கு இலவசமா தச்சு கொடுப்பேன். இந்த வயத்தை நிரப்பிக்கிறதுக்கு எவ்வளவுங்க ஐயா தேவைப்பட போகுது? இருக்கிறத கொஞ்சமாவது கொடுத்து வாழ்ந்தாதான் நல்லா இருக்கும். ஒரு நாள் பசுபதி அந்த பக்கமா வரும்போது வீரையாவை பார்த்து, ஏன்பா வீரையா, கேள்விப்பட்டேன் நீ பணமே வாங்காம எல்லாருக்கும் செருப்பு தச்சு கொடுக்கறியாமே, அதோட போற வரவங்களுக்கு குடிக்க தண்ணியும் கொடுக்கறியா. உன் குடிசையில மொத்தமே 4 ஓலை தான் இருக்கு. இருக்கிற ஒரு பிடி சோத்தையும் எதுக்கடா இப்படி தானம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயா, நான் தானம் செய்யறதா என்னைக்குமே நினைச்சது கிடையாதுங்க ஐயா. சக மனுஷங்களுக்கு செய்யற உதவி எப்படிங்க ஐயா தானமாகும்? அது நம்முடைய கடமைங்க ஐயா. கடமையா? டேய் பைத்தியக்கார மாதிரி பேசாத. தானம்னு பண்ணா என்ன மாதிரி பண்ணணும்? லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஊருக்கு நடுவுல கோவிலை கட்டி 1000 பேருக்கு அன்னதானம் பண்றேன். ஆனா நீ கொடுக்கற ஒரு கைப்பிடி கஞ்சிக்கு தானம்னு பேரு வேற வைக்கிற. நீங்க பெரியவங்க ஐயா, உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்க போகுது? ஆனா எங்க அப்பா ஒன்று சொல்லுவாருங்க, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாரு. என்னடா எனக்கே புத்தி சொல்றியா? செருப்பு தைக்கிற நீ செருப்பு தைக்கிற வேலைய பாரு. கொஞ்ச நாள்ல பசுபதி கோவில கட்டி முடிச்சிட்டான். அப்பதான் அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்தாரு. பூஜனைங்க எல்லாரும் அவர் சுத்தி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. மக்களே, நான் காசியில இருந்து வரேன். வர்ற வழியில நான் ஒரு செய்திய கேள்விப்பட்டேன். வர்ற பௌர்ணமி இரவன்னைக்கு கடவுளே இறங்கி இந்த ஊர்ல இருக்கிற ஒரு புண்ணியவான் வீட்டுக்கு வர போறாராமா. அவரு யாரோட வீட்டுல வந்து சாப்பிட போறாரோ அவங்க தலைமுறைக்கே அந்த புண்ணியம் வந்து சேரும். கடவுளே வர போறாருங்களா சாமி? உண்மைதானா? உண்மைதான். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுள் எந்த உருவத்துல வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா புண்ணியவானோட வீட்டுக்கு தேடி போவாரு. சாமி, இதுக்கு போய் எதுக்கு இவ்வளோ தேடணும்? இந்த ஊர்லயே இருக்கிற புண்ணியவான் நான் மட்டும்தான். அந்த கோவிலை கட்டினது நான் தான். இந்த ஊர் ஜனங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சோறு போடுறேன். கடவுள் என் வீட்டுக்கு தான் வரப்போறாரு. இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு கடவுளுக்கு என்னோட வீட்டுல தங்க தட்டுல சாப்பாடு போட்டு காட்ட போறேன் பாருங்க. பசுபதி, புண்ணியம் அப்படிங்கிறது தம்பட்டம் அடிச்சுக்கிறதுல வர்றது இல்லப்பா. சரி,
வர பௌர்ணமி அன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். பௌர்ணமி நாளும் வந்துச்சு. பசுபதியோட வீடு எல்லாமே அலங்காரம் செஞ்சிருந்துச்சு. என்ன ருக்மணி, சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சா? 60 வகையான சமையலை செய்ய சொல்லியிருக்கேன். கடவுள் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் பசுபதியோட வீட்டு விருந்த பத்தி இந்த ஊரே பேசிக்கிட்டே இருக்கணும். ஏங்க, கடவுள் யார் உருவத்துல வருவாருன்னு அந்த முனிவர் சொல்லவே இல்லையே. அப்போ யார் வந்தாலும் வீட்டுக்குள்ள விடணுமா? உனக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான். கடவுள் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாரு? பட்டு துணியை போட்டுக்கிட்டு தங்க மாலைகளை அணிஞ்சுக்கிட்டு தெய்வீக முகத்தோட பார்க்கவே ரொம்ப அழகா இருப்பாரு. பிச்சைக்காரன் எவனாவது வந்தானா வாசல்லையே நிறுத்தி வைங்கடா. அன்னைக்கு ராத்திரி நேரம் பசுபதியோட வீட்டு வாசல்ல ஒரு வயசான பாட்டி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, 2 நாளா நான் சாப்பிடலங்க ஐயா. எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க ஐயா. சேச்சே, இன்னைக்கு என் வீட்டுக்கு கடவுளே வந்துகிட்டு இருக்காரு. உன்ன மாதிரி ஆளெல்லாம் வீட்டுக்குள்ள வந்தா வீடு அசிங்கமாயிடும். சீக்கிரம் இங்க இருந்து போ. பசி புனிதம் புனிதம் இல்லைன்னுலாம் பார்க்காதுங்க ஐயா. பசிக்கு எனக்கு தேவை சாப்பாடு மட்டும்தான் ஐயா. டேய், யாருடா அங்க? இந்த வயசான கிழவிய வெளியில தள்ளி விடுங்க. கடவுளுக்கு சமைச்ச சாப்பாடு பிச்சைக்காரங்களுக்கு இல்ல. கொஞ்ச நேரத்துல ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தான். ஐயா, குளிர் அதிகமா இருக்குங்க ஐயா. இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு உங்க வீட்டு திண்ணையில படுத்துக்கிறாங்க ஐயா. என்னடா இது, என்னைக்குன்னு பார்த்து இவங்க வந்துகிட்டே இருக்காங்க. டேய், உன் காலு என் திண்ணையில பட்டா காலை உடைச்சிடுவேன். கடவுளுக்காக பட்டு துணி போட்டு வச்சிருக்கேன், உனக்கு இல்ல. ஓடு இங்க இருந்து. கொஞ்ச நேரத்துல உடம்பெல்லாம் சேரோட ஒரு வழிப்போக்கா அந்த பக்கமா வந்தான். ஐயா, ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கேன். தொண்டையெல்லாம் வறண்டு போச்சுங்க ஐயா. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஐயா. அடடடா, இன்னைக்கு பிச்சைக்காரங்களுக்கு பண்டிகை போல இருக்க. டேய், கடவுளோட காலை கழுவுறதுக்காக வச்சிருக்கிற கங்கா ஜலண்டா அது. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இல்ல. ஊர் எல்லையில ஒரு குளம் இருக்கு, சீக்கிரமா அங்க போ. ஐயா, இவ்வளோ பெரிய மாளிகையில ஒரு முடக்கு தண்ணி இல்லையா? சரிங்க ஐயா, உங்க விருப்பம். ஆனா கதவை மூடிட்டா எந்த விருந்தினரும் வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. உன் சாபம்லாம் எனக்கு வேண்டாம். முதல்ல போ. என் வீட்டுக்கு வர போறது சாதாரண ஆள் இல்ல, கடவுளே வீட்டுக்கு வர போறாரு. நடுராத்திரி ஆனாலும் கடவுள் மட்டும் வரவே இல்ல. ஆனா பசுபதி மட்டும் காத்துக்கிட்டே தான் இருந்தான். என்னங்க இது, 60 வகையான சாப்பாடு ஆறி போச்சுங்க. ஆனா கடவுள் இன்னும் வரலையே. அதுதான் எனக்கு கூட புரியல. இந்த ஊர்ல என்னை விட புண்ணியமா வேற யாரு இருக்க முடியும்? வருவாரு, கண்டிப்பா வருவாரு பாரு. எதுக்கும் விளக்கெல்லாம் அணைக்காம வச்சிருங்க. அதே நேரத்துல ஊர் எல்லையில இருக்கிற வீரையாவோட குடிசைக்கு முன்னாடி அந்த பாட்டி போனாங்க. எப்பா, பசிக்குதுப்பா. 2 நாள் ஆச்சுப்பா நான் வயிறார சாப்பிட்டு. ஐயோ பாட்டி, முதல்ல வீட்டுக்குள்ள வா. இந்த குளிர்ல எவ்வளவு நேரம் நிக்கிற? லக்ஷ்மி, முதல்ல பாட்டிக்கு தண்ணி கொடு. அடுப்புல கஞ்சி இருக்குல்ல, போய் அதை கொண்டு வா. பாட்டி, எங்க வீட்ல இருக்கிறது கொஞ்சம் கஞ்சியும் கொஞ்சம் துவையலும் தான். நாங்க தினமும் சாப்பிடுறது இது மட்டும்தான். எங்களுக்காக இன்னைக்கு இதை நீங்க சாப்பிடுங்க. அம்மா, ஊர் முழுக்க கேட்டு பார்த்தம்மா. எல்லாரும் வாசலோடவே நிப்பாட்டி என்ன விரட்டி அனுப்பிட்டாங்க. நீங்க மட்டும்தாம்மா எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. பாட்டி, அவங்கள தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க வீட்டுக்கு கடவுள் சாப்பிட வருவாருன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. மனுஷங்களோட பசியை விட கடவுள் வழிபாடு பெருசா சொல்லு. எப்பா, ரொம்ப குளிரா இருக்குப்பா. இந்த வயசான கிழவியால அந்த குளிர தாங்க முடியலப்பா. ஐயோ பாட்டி, இந்த போர்வையை போத்திக்கோ. வீட்ல இருக்கிற ஒரே ஒரு போர்வை இது மட்டும்தான். உனக்கு தான் இப்ப இது ரொம்ப தேவைப்படுது. நாங்க அடுப்பு பக்கத்துல உக்காந்துக்கிறோம். பாட்டி, பேசாம இன்னைக்கு இங்கேயே தங்கிடுங்க. இந்த பாயில படுத்துக்கோங்க. இங்க மெத்தை எதுவும் இல்ல. ஆனா பாயில படுத்தா நல்லா தூக்கம் வரும். அம்மாடி, உங்க சின்ன வீட்டுல எனக்கும் தங்க இடம் கொடுத்துருக்கீங்கன்னா உங்க மனசு ரொம்ப பெருசுமா. இந்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். கடன் எல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தினரை தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நிம்மதியா தூங்கு. அந்த பாட்டி சாப்பிட்டு முடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. விடிய காலையில அந்த வீட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான வெளிச்சம் வந்துச்சு. அந்த பாட்டியோட உருவத்துல இருக்கிற கடவுள் எல்லாருக்குமே காட்சி அளிச்சாரு. வீரையா, லக்ஷ்மி, உங்க கண்ணை கொஞ்சம் திறந்து பாருங்க. சாமி, நீங்க கடவுளா? ஐயோ, நீங்க கடவுள்னு தெரியாம கஞ்சிய உங்களுக்கு கொடுத்தனே, என்ன மன்னிச்சிடுங்க சாமி. மன்னிப்பெதுக்கு வீரையா? தங்க தட்டுல வச்சு கொடுக்கப்பட்ட 60 வகையான உணவு எனக்கு ருசியா இல்ல. ஆனா நீ அன்போட கொடுத்த இந்த பழைய கஞ்சி அமுதமா இருந்தது. பசுபதி என்ன 3 முறை விரட்டி அடித்தான்.
வயசான பாட்டியா போனேன். அசுத்தம்னு சொன்னான். குளிர்ல நடுங்கிக்கிட்டே நடக்க முடியாம போனேன். காலை உடைப்பேன்னு சொன்னான். தண்ணி குடுன்னு கேட்டதுக்கு குளத்துக்கு போக சொல்லிட்டான். ஆனா நீயோ உன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்ட. உன்கிட்ட இருந்த ஒரே ஒரு போர்வைய கூட கொடுத்துட்ட. பொன்னியம் அப்படிங்கிறது எனக்கு கொடுக்கற பணத்துல இல்ல மகனே, மனசுல தான் இருக்கு. சாமி, நீங்க பசின்னு கேட்டதால கஞ்சிய கொடுத்தேன். நீங்க குளிர்னு சொன்னதால போர்வைய கொடுத்தேன். அதுதானே தவிர நீங்க கடவுள்னு தெரிஞ்சு நான் எதையும் செய்யல. இதுக்கு பேரு தான்ப்பா உண்மையான புண்ணியம். கடவுள்னு தெரிஞ்சு செஞ்சா அது பக்தி. எதையுமே எதிர்பார்க்காம செய்யறதுக்கு பேரு தான் மனிதநேயம். பக்தியை விட எனக்கு மனிதநேயம் தான் ரொம்ப பிடிக்கும். ஞாபகம் வச்சுக்கோ வீரையா, பசியோட இருக்கிற ஒவ்வொரு வயித்துலயும் நான் இருக்கேன். கண்ணீரோட இருக்கிற ஒவ்வொரு கண்ணுலயும் நான் இருக்கேன். சாமி, நாங்க ஏழைங்க, உங்களுக்கு எங்களால எதுவும் கொடுக்க முடியல. அம்மா, இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறவனா. எனக்கு உங்ககிட்ட தேவைப்படுறது ஒண்ணு மட்டும்தான், தூய்மையான மனம். அதை நீங்க கொடுத்துட்டீங்க. இனி உங்க வீட்டுல செல்வத்துக்கு பஞ்சமே இருக்காது. நீங்க எவ்வளவு தானம் செஞ்சாலும் உங்க செல்வம் குறையவே குறையாது. இது என் வரம். காலையில விடிஞ்சதும் இந்த விஷயம் ஊர் முழுக்க அப்படியே பரவ ஆரம்பிச்சது. ஊஜனங்க எல்லாரும் வீரையாவோட வீட்டுக்கிட்ட வந்தாங்க. வீரையா, நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? அந்த கடவுளே உன் வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டாராமே. அந்த தாய் தான் கடவுள்னு எங்களுக்கு தெரியாதுப்பா. பெரியய்யா, நாங்க ஒரு பசியோட இருக்கிற பாட்டி வீட்டுக்கு வந்ததா தான் நினைச்சோம். அந்த பாட்டி தான் கடவுள் அப்படிங்கிறது எங்களுக்கே அப்புறமா தான் தெரிய வந்துச்சு. நாங்க பெருசா எதுவும் செய்யல, வீட்ல இருந்த கஞ்சிய கொடுத்தோம், அவ்வளவுதான். அதுதான் மகனே பெரிய விஷயம். மாளிகை வீட்டுக்காரன் கதவை மூடிட்டான். குடிசையில இருந்த நீயோ மனச திறந்திருக்க. நீதான் வீரையா இனிமே இந்த ஊருக்கே வழிகாட்டுற தீபம். பாத்தீங்களா மக்களே, பொன்னியம் அப்படிங்கறது பணம் கொடுத்து வாங்குற பொருள் இல்லைன்னு வீரையா நம்ம எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டியிருக்கான். பசுபதி வேகமா முனிவரை சந்திக்க போனான். சாமி, இது அநியாயம். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கோவிலை கட்டியிருக்கேன். அதோட விருந்து சாப்பாட்டை சமைச்சு வச்சேன். ஆனா கடவுள் என்னன்னா அந்த செருப்பு தைக்கிறவனோட வீட்டுக்கு போயிருக்காரு. நான் பண்ண தானம் எல்லாம் வீணா போயிடுச்சா? பசுபதி, கடவுள் உன்னோட வீட்டுக்கு வரலன்னு யார் சொன்னது? வந்தாரு, 3 தடவை வந்தாரு. பசியோட பாட்டியா வந்தாரு, விரட்டி அடிச்ச. குளிர்ல நடுங்கிக்கிட்டு ஒதுங்க இடம் கேட்டாரு, காலை உடைப்பேன்னு சொல்லி அனுப்புன. கடைசியா தாகத்தோட வந்தவரையும் நீ குளத்துல போய் தண்ணி குடின்னு அனுப்பிட்ட. உன் வீட்டு வாசலோட கடவுள் 3 தடவை திரும்பி போனாருப்பா. அந்த வயசான பாட்டி, அந்த குளிர்ல நடுங்கினவன், வழிபோக்கனா வந்தவன் எல்லாருமே கடவுளா? ஐயோ, என்னோட அதிர்ஷ்டத்தை நானே என் கையால விரட்டி அடிச்சிட்டேனே. அந்த வழிபோக்கனா வந்தவரு சொல்லிட்டு தான் போனாரு சாமி. கதவு மூடி இருக்கும்போது எந்த விருந்தினரும் வரமாட்டாங்கன்னு சொன்னாரு. அவரு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஆமா பசுபதி, உன்னோட வீட்டு கதவு திறந்து தான் இருந்துச்சு. ஆனா உன் இதய கதவு தான் மூடி இருந்துச்சு. கடவுள் உன்னோட வீட்டை பாக்குறது இல்லப்பா, உன் மனசை தான் பாக்குறாரு. அப்படின்னா சாமி, நான் கட்டின கோவிலு, நான் செஞ்ச அன்னதானம், இது எதுவுமே கணக்குல வராதா சாமி? பசுபதி, உனக்கு ஒரு உண்மைய சொல்லட்டுமா? நீ அந்த கோவில கடவுளுக்காக கட்டாம உன்னோட பேருக்காக கட்டன. அன்னச்சத்திரத்தை ஏழைங்களுக்காக கட்டாம உனக்கு புண்ணியத்துக்காக கட்டன. வேலை செஞ்சவங்களுக்கு கூட கூலி கொடுக்காம கட்டின கோவிலுக்கு கடவுள் எப்படி வருவாரு? நீ கட்டின கோவில் கல்லாச்சு, வீரையாவோட குடிசை கோவிலாச்சு. உன் பேரை தங்க எழுத்துக்களால பொறிச்ச. ஆனா வீரையாவோட பேரு கடவுளோட மனசுல இருக்கு. நீ செஞ்ச தானம் எல்லாம் வியாபாரமாச்சு. எதிர்பார்க்காம செய்யறது தானே தானம். சாமி, எனக்கு அறிவு வந்துடுச்சு சாமி. புண்ணியத்தை வாங்க நினைச்சனே தவிர அதை சம்பாதிக்கணும்னு நினைக்கல. வேலை செஞ்சவங்க கூலியை ஏமாத்தி பிராமணர்களுக்கு சோறு போட்டேன். ஏழைங்களை விரட்டி அடிச்சிட்டு கடவுள் விருந்துக்கு வருவாருன்னு பார்த்தேன். நான் புண்ணியவா இல்ல சாமி, நான் இப்போ ஒரு பாவி. தவற உணரும்போது நீ மனுஷனா மாறிடுவ பசுபதி. கவலைப்படாத, கடவுளோட கருணைக்கு எல்லையே இல்ல. பசுபதி நேரா வீரையாவோட குடிசைக்கு போனான். வீரையா, என்ன மன்னிச்சிடுப்பா. உன்னை ரொம்ப மட்டமா நான் பார்த்துட்டேன். உண்மைய சொல்ல போனா இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் நீ மட்டும்தான். எனக்கும் புண்ணியம் செய்யறது எப்படின்னு கத்து கொடுப்பியா? ஐயா, நீங்க பெரியவங்க, என்னெல்லாம் கும்பிடக்கூடாது. உங்களுக்கு சொல்லித்தர என்கிட்ட என்னங்கய்யா இருக்கு? எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும்,
அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து நம்ம இதயம் உருகுனா போதும். உருகுன இதயத்துல கடவுள் தெரிவாரு. அன்னையிலிருந்து பசுபதி அவன் மனச மாத்திக்கிட்டான். ஷாம்பையா மட்டும் இல்ல, மத்த வேலைக்காரங்களுக்கும் கொடுக்க வேண்டிய கூலி பணத்தை 2 மடங்கா ஏத்தி கொடுத்தான். ஐயா, இதுல இதுல என் 10 நாள் கூலியை விட அதிகமா இருக்குங்க ஐயா. அதிகமா இல்ல சாம்பையா. இத்தனை நாளா உன்ன மாதிரி இருந்தவங்கள ஏமாத்தி சம்பாதிச்ச பணம். அத வட்டியோட திருப்பி கொடுத்துருக்கேன்ப்பா. என்ன மன்னிச்சிடு. என்னங்க, உங்களுக்குள்ள ஒரு புது மனுஷனை இன்னைக்கு நான் பாக்குறேன். அன்னைக்கு கடவுள் நம்ம வீட்டுக்கு வராம இருந்தது கூட நல்லதுதான் போலங்க. அப்படி வந்திருந்தாருன்னா கூட நீங்க இந்த அளவுக்கு மாறி இருக்க மாட்டீங்க. உண்மைதான் ருக்மணி. கடவுள் என்னோட விருந்த சாப்பிட வரலன்னாலும் என் கண்ணை திறந்துட்டு போயிருக்காரு. இதுதான் அவர் எனக்கு கொடுத்த பிரசாதம். பசுபதி சிற்பிய கூட்டிக்கிட்டு கோவிலுக்கிட்ட போனாரு. டேய், அந்த கோவில் கல்லுல என்னோட பேரை எழுதின பலகைய எடுத்து போட்டுடுங்க. அதுக்கு பதிலா இங்க அன்னச்சத்திரம் இருக்குன்னு எழுதி வைங்க. கோவில் பக்கத்திலேயே ஏழைங்களுக்கு தினமும் அன்னதானம் நடக்கணும். என் பேரும் இருக்கக்கூடாது, தம்பட்டமும் இருக்கக்கூடாது. ஐயா, அன்னைக்கு நீங்க கடவுள் பேரை விட உங்க பேரு பெருசா இருக்கணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு உங்க பேரே வேண்டான்னு சொல்றீங்க. இன்னைக்கு தாங்கய்யா நீங்க உண்மையிலேயே புண்ணியவா. பசுபதி வீரையாவ அன்னதான சத்திரத்தை பாத்துக்கிற பொறுப்பை அவன் கிட்ட கொடுத்தான். 2 பேரும் சேர்ந்து அன்னதான சத்திரத்தை பாத்துக்கிட்டாங்க. ஐயா பசுபதி ஐயா, பாத்தீங்களா இந்த ஏழைங்களோட வயிறு நிறையும் போது நம்மளோட மனசு எப்படி நிறையுதுன்னு? ஆமா வீரையா, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கோவில் கட்டும்போது கிடைக்காத நிம்மதி இங்க ஏழைங்களுக்கு சாப்பாடு போடும்போது கிடைக்குது. இந்த பாடத்தை கத்து கொடுத்த உனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்படி அந்த ஊர்ல தர்மத்தின் வழியில நடக்கிற 2 குடும்பங்களும் சேர்ந்து அந்த ஊரை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, தானம் அப்படிங்கறது நாம கொடுக்கிற பணத்துல இல்ல, நம்மளுடைய நல்ல மனசுல இருக்கு. பேருக்காக செய்யற தானம் வியாபாரம், பாசத்துக்காக செய்யற தானம் தான் புண்ணியம். நண்பர்களே, இந்த கதையில உங்களுக்கு எந்த பகுதி ரொம்பவும் பிடிச்சிருக்கு? கடவுள் வயசான பாட்டி உருவத்துல வந்ததா, இல்ல நம்மளுடைய பசுபதியோட மனசு மாறினதா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்களை பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ருத்ரவரம் அப்படிங்கிற ஒரு மலைக்கு மேல இருந்துச்சு. அந்த ஊர்ல ராகவையா அப்படிங்கிற வயசானவர் இருந்தாரு. அவருக்குன்னு யாரும் இல்ல. அந்த ஊர்கோவில தான் படுத்து தூங்குவாரு. யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாரு. சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அவருடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. பூஜனங்க எல்லாரும் அந்த வயசானவரை அப்பாவி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல தான் ரவி அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். அவன் பட்டணத்துல படிச்சுட்டு வந்த பையன். அரசியல்ல சேர்ந்து ஒரு பெரிய தலைவனா ஆகணும், அவனுடைய பேரு ஊர் முழுக்க ரொம்ப பிரபலமாகணும் அப்படிங்கிறது அவனுடைய ஆசை. ஒரு நாள் சாயந்தர நேரம் ஊர் பஞ்சாயத்துல உக்காந்துக்கிட்டு ரவி அவனுடைய நண்பன் கிட்ட பெருமையா பேசிக்கிட்டு இருந்தான். அங்க பக்கத்துல தான் ராகவையா தொடப்பத்தை எடுத்து பெருக்கிக்கிட்டு இருந்தாரு. அப்ப ரவி அவன் நண்பன் கிட்ட, டே சங்கர், பார்த்துக்கிட்டே இரு. அடுத்த எலெக்ஷன்ல நான் நிற்க தான் போறேன். நம்ம ஊரோட தலையெழுத்தை மாற்ற போறேன். சுற்றி இருக்கிற அத்தனை ஊருக்காரங்களும் என் பேரை கேட்டா நமக்கு இப்படி ஒரு தலைவன் இல்லையேன்னு வருந்தணும். டே ரவி, நீ நல்லா படித்தவன், உனக்கு அந்த தகுதி இருக்கு. ஆனால் தலைவன் ஆகணும்னா ஜனங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கணுமே. அதில் என்னடா இருக்கு? எல்லார்கிட்டையும் 4 வார்த்தை நல்லபடியாக பேசுகிறேன், ஊருக்கு 4 விஷயம் நல்லதா செய்கிறேன், அவ்வளவுதான். இப்படி ஒரு தலைவன் தான் வேணும்னு ஊருக்காரங்க சொல்ல போறாங்க. அப்படி செய்யறது சுலபந்தானே? அதை கேட்ட ராகவையா மெதுவா சிரிச்சுக்கிட்டு அவருடைய வேலையை அவரு பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதை பார்த்து ரவிக்கு கோவம் வந்துச்சு. உடனே ரவி ராகவையா கிட்ட வந்து, என்ன ராகவையா, நம்ம ஊருக்கு நல்லது பண்றத பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்தா நீங்க கேட்டு சிரிக்கிறீங்களே. என்ன நான் சொல்றது உங்களுக்கு சிரிப்பாவா இருக்கு? அப்போ ராகவையா எதுவும் தெரியாத மாதிரி ரொம்ப அமைதியா, ஐயோ இல்லப்பா, உன்ன மாதிரி படிச்சவங்க ஊருக்கு நல்லது பண்ண வந்தா அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனா உண்மையான தலைவன் எப்படி யோசிப்பான்னா, அவன் பேரை பிரபலமாக்குறத விட ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியுமா அப்படின்னு தான் யோசிப்பான்னு எங்க தாத்தா சொல்லுவாரு. அதை கேட்டு ரவி கிண்டலாம், தங்க இடம் இல்ல, சாப்பிட சாப்பாடும் இல்ல, நீயே பிச்சை எடுத்து பொழைச்சிக்கிட்டு இருக்க. நீ எனக்கு உபதேசம் பண்ண வந்துட்டியா? இந்த ஊர்ல எத்தனை பேருக்கு உன்னோட பேரு தெரியும்னு நினைக்கிற? உனக்கே பொழைக்க தெரியல, நீ எனக்கு உபதேசம் பண்ண வந்துட்டியா? என் பேரு தெரியலனா என்னப்பா? நான் செய்யற உதவி 4 பேருக்கு போய் சேர்ந்தா அதுவே போதுமே. போதும் போதும், நிப்பாட்றியா? என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், உன்னோட வேலையை நீ போய் பாரு.
நான் தலைவனானதுக்கப்புறம் உன்ன மாதிரி சோம்பேறிக்கெல்லாம் வேலை போட்டு கொடுக்கறேன். ரவி சொன்னது கேட்டு சங்கர் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ராகவையா மட்டும் எதுவும் சொல்லாம அவருடைய வேலையை முடிச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டாரு. 2 நாளுக்கு அப்புறமா ஆகாயத்துல மேகங்கள் எல்லாம் கருப்பாச்சு. சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சுது. ரேடியோல புயல் வரப்போகுதுன்னு செய்தி வந்துச்சு. அன்னைக்கு காலையில மெதுவா பெய்ய ஆரம்பிச்ச அந்த மழை ராத்திரி ரொம்ப அதிகமாச்சு. ருத்ரவரம் ஊருக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஏரி இருந்துச்சு. அந்த ஏரியோட அணைக்கட்டு உடைஞ்சதுன்னா அந்த ஊரு முழுகி போயிடும். அன்னைக்கு ராத்திரி அந்த ஊரோட தலைவர் அப்புறம் ஊரை சேர்ந்த சில பேர் அவருடைய வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க ரவியும் நின்னுக்கிட்டு இருந்தான். வெளியில இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமான மழை. தலைவர் ஆகாயத்தை பார்த்து ரொம்பவும் கவலையா, என்னடா இது, இந்த மழை இப்போதைக்கு நிக்கிற மாதிரி தெரியலையே. என்னோட வேலைக்காரன் ஏரிய போய் பார்த்துட்டு தான் வந்தான். ஆனா உடையிற மாதிரி இருக்கான். ஆனா மட்டும் உடைஞ்சா மொத்த தண்ணியும் ஊருக்குள்ள தான் இருக்கும். என்ன பண்றது? அப்ப ரவி அதை கேட்டு, தலைவர் ஐயா, எதுக்கு இவ்வளோ யோசனை? நம்ம ஊர் அணைக்கட்டு நல்லா தான் இருக்கு. போன வருஷம் தானே நாம் அதை சரி பண்ணோம். கவலைப்படாதீங்க. அப்படி அலட்சியமா இருக்க முடியாது ரவி. அந்த அணை இருக்கிற மண்ணு ரொம்ப பலவீனமா இருக்கு. எப்ப வேணும்னாலும் அணை உடைய வாய்ப்பும் இருக்கு. இப்போதைக்கு அணைக்கட்டு எப்படி இருக்குன்னு ஒருத்தர் போய் பார்க்கணும். யாராவது போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு தலைவர் சொன்னதை கேட்டு எல்லாருமே இன்னொருத்தவங்க முகத்தை பார்த்தாங்க. ஏன்னா இப்படி பெய்யற மழையில இருட்டுல பாம்பு தேடுமா சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஏரி பக்கத்துல போகணும்னா எல்லாருக்குமே பயந்தான். அப்போ சங்கர் தயக்கமா, ஐயா, ஏற்கனவே மழை பெஞ்சி ஊரெல்லாம் தண்ணியா இருக்கு. ஒரே இருட்டா இருக்கு. இப்படி மழை பெய்யுற நேரத்துல அங்க போறது ஆபத்து இல்லைங்களா? ரவி, நீ வயசு பையன். இந்த ஊருக்கே தலைவனாகணும்னு ஆசைப்படுற. நீ உன் நண்பர்களை கூட்டிக்கிட்டு அந்த அணைக்கட்டுக்கு போய் எப்படி இருக்குன்னு ஏன் பார்க்கக்கூடாது? தேவைப்பட்டா மணல் மூட்டைங்களையும் கொண்டு போய் போட்டுடுங்க. அதை கேட்டதும் ரவி கொஞ்சம் தடுமாறி, என்னது, நானா? அதுவும் இந்த நேரத்தில் கரண்ட் வேற இருக்காது. எங்கள் அப்பா ஏற்கனவே எங்கேயும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்னால் முடியாது. கரண்ட் ஒயரெல்லாம் அருந்து வேற விழுந்திருக்கும். நான் காலையில் போய் பார்த்துக்கிறேன். காலையில் போய் பார்க்கறதுக்குள்ள ஊர் மூழ்கி போயிட்டா என்ன பண்ணுவ? தலைவனாகணுங்கிறவனுக்கு தைரியமும் வேணுமே. ரவி தலை குனிஞ்சே நின்னுக்கிட்டு இருந்தான். அவனுடைய முகத்துல பயம் தெளிவா தெரிஞ்சது. பெருமையா பேசின அந்த வாய் இப்போ அடங்கி இருந்துச்சு. நடுராத்திரி தாண்டுச்சு. மழை இன்னும் அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் பயந்து வீட்டுக்குள்ள உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கரண்ட் இல்ல. அப்பப்ப வர மின்னலோட வெளிச்சம் தான் தெரிஞ்சுது. அதே நேரத்துல ராகவையா கோவில் வாசல்ல உட்காந்துக்கிட்டு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவருடைய மனசுல ஏதோ ஒரு குழப்பம். மழை இப்படி பேஞ்சுக்கிட்டு இருக்கே, ஏரியோட நிலைமை எப்படி இருக்கும்? ஊஜனங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஒரு நொடி அவரு தைரியமா எழுந்திருச்சு நின்னாரு. கையில ஒரு குச்சியும் இன்னொரு கையில ஒரு விளக்கையும் எடுத்துக்கிட்டாரு. இப்போதைக்கு இந்த மழை நிற்கிற மாதிரி தெரியல. ஆனால் வேற உடையிற நிலைமையில இருக்குமோ என்னமோ. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஒரு ஆபத்தில் இருக்கும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு அமைதியாக உட்கார்றது தப்பு. ராகவையா அந்த வயசுலயும் அந்த குளிரையும் அந்த மழையையும் தாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஏரியை நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தாரு. போற வழி முழுக்க சேரு அவர் காலை எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் அந்த மழையில நினைச்சுக்கிட்டு ஏரி பக்கமா வந்தாரு. அங்க போய் பார்க்கும்போது ஏரியோட நிலைமை ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. அணையோட பக்கத்துல இருக்கிற மண்ணு சரிஞ்சு போய் தண்ணி ஊருக்குள்ள வந்துகிட்டு இருந்துச்சு. அது பார்க்க சின்னதா தான் இருந்துச்சு. ஆனா அப்படியே விட்டுட்டா அந்த அணை முழுசா ஒடிஞ்சு போய் மொத்த தண்ணியும் ஊருக்குள்ள தான் வரும். அதை பார்த்து ராகவையா ரொம்ப குழப்பமா, ஐயோயோ, ஆபத்து வந்துடுச்சே. ஊருக்குள்ள போய் யாரையாவது உதவிக்கு கூப்பிடலானா? அதுக்குள்ள இது பெருசாயிடும் போலையே. நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். ராகவையா சுத்தி பார்த்தாரு. ஏற்கனவே அந்த அணையை சரி பண்றதுக்காக மணலும் அதே மாதிரி கோணி பையங்களையும் கொண்டு வந்து அங்க வச்சிருந்தாங்க. ஆனா அந்த கோணி பையில மண்ணை நிரப்புறதுக்கு அங்க ஆட்கள் இல்ல, எந்த ஒரு பொருளும் இல்ல. ஆனா ராகவையா கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை. அவருடைய கையாலேயே மணலை எடுத்து அந்த பையில நிரப்புனாரு. அப்படி மணல் நெரிச்சு அந்த கோணி மூட்டையை எடுத்துக்கிட்டு போய் அணை உடையிற இடத்துல போட்டுக்கிட்டு இருந்தாரு. பாவம், அவருக்கு அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம்தான். இன்னும் கொஞ்சம் மூட்டையை கொண்டு போய் போட்டுட்டா தண்ணி நின்னுடும். பொறுத்துக்கோ ராகவையா, ஊருக்காக இதை உன்னால செய்ய முடியும். பாவம், ரொம்பவும் வயசான ஒருத்தர். மழை சோன்னு பேஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல கால் வலிச்சாலும்
இடுப்பு வலிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த மணலை கோணிப்பையில நிரப்பி அந்த மணல் மூட்டையை கொண்டு போய் தண்ணி உள்ள வராத மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படி ராத்திரி முழுக்க அவரு கஷ்டப்பட்டு அந்த வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் விடிய காலையில மழை கொஞ்சம் குறைஞ்சுது. ராகவையா மணல் மூட்டையை கொண்டு வந்து போட்டதுனால தண்ணியும் அணைக்கட்டு உடைச்சுக்கிட்டு வெளியில வரல. எப்படியோ கஷ்டப்பட்டு தண்ணி வராம அவரு தடுத்துட்டாரு. ஆனா அவருடைய உடம்புல இருக்கிற சத்து எல்லாமே போயிடுச்சு. ராகவையா கவலையா ஆகாயத்தை பார்த்து, அப்பாடா, எப்படியோ தண்ணிய தடுத்து நிறுத்தியாச்சு. இனி ஊருக்கு ஆபத்து இல்லை. உடனே இங்கிருந்து போகணும். யாராவது வந்து என்ன பார்த்தா என்ன புகழ்ந்து பேசுவாங்க. அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராகவையா அந்த மலையில யாரும் பாக்குறதுக்கு முன்னாடியே போய் கோவில் வாசல்ல அந்த ஈர துணியோடவே அவரு படுத்து தூங்கிட்டாரு. இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் காலையில ஊரோட தலைவர் வீட்டுல ரவி, சங்கர், ஊஜனங்க எல்லாரும் சேர்ந்தாங்க. எல்லாரும் ஏறிக்கிட்டு போனாங்க. அணை உடைஞ்சிருக்குமோ அப்படின்னு பயந்து வந்தவங்களுக்கு அங்க ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அங்க இருந்த காட்சியை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எந்த இடத்துல அணையிலிருந்து நீர் வந்துகிட்டு இருந்துச்சோ அந்த இடத்துல மணல் மூட்டையை வச்சு தண்ணி வராத அளவுக்கு யாரோ அந்த தண்ணிய தடுத்து வச்சிருந்தாங்க. அத பார்த்து தலைவர் ரொம்பவும் ஆச்சரியமா, என்ன இது, ராத்திரி ஏறிக்கிட்ட யாரும் வரலையே. அப்படி இருக்கும்போது இந்த மணல் மூட்டைங்களை யாரு கொண்டு வந்து போட்டது? ரவி அந்த மூட்டைகளை பார்த்து, தலைவரையா, ராத்திரி முழுக்க யாரோ இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இங்க பாருங்க, அவங்க காலடி தடம் அப்படியே தெரியுது. மணலை கையால் ஆள்னதும் தெரியுது. யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கடவுள் தான் வந்து நம்ம ஊரை காப்பாத்தி இருக்காரு. இல்லனா இந்த புயல் காத்துல ஒத்த மனுஷனால இவ்வளவு செய்ய முடியுமா? கடவுளோ மனுஷனோ, ஆனா தைரியசாலி. உயிரை பணையம் வச்சு நம்ம ஊரை காப்பாத்தினவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ரவியோட பார்வையில ஒரு பொருள் கண்ணுல பட்டுச்சு. அது என்னன்னு பார்த்தா அது ஒரு சாதாரண பழைய துண்டோட ஒரு பகுதி மட்டும்தான். மூட்டையை அடுக்கிக்கிட்டு இருக்கும் போது அந்த துண்டு அதுல மாட்டி கிழிஞ்சு போயிருந்துச்சு. ரவி அந்த துண்டை எடுத்துட்டு வந்து, இந்த துண்டு, இதை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குல்ல. இது நம்ம ஊரை சேர்ந்தவங்களோடது தான். டே ரவி, இது அந்த கோவில்ல இருக்கிற வயசான ராகவையாவோடது தானே? அவர் தான் இந்த துண்டை எப்பவும் தோல்ல போட்டுக்கிட்டு இருப்பாரு. நேத்து கூட இந்த துண்டு தானே போட்டிருந்தாரு. ரவியால அதை நம்ப முடியல. ராகவையாவா? அந்த கிழவனா? குச்சி இல்லாம அவரால் நடக்கவே முடியாது. அவரு ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டு அணைக்கட்டை பாதுகாத்திருப்பாரா? சரி வாங்க, கோவில்கிட்ட போய் பார்க்கலாம். உண்மையிலேயே அவர் தான் செஞ்சாரான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து உடனே அந்த கோவில் கிட்ட போனாங்க. கோவில்ல ஒரு மூலையில பாவம் ராகவையா சுருண்டு படுத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு உடம்பு அனலா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவருடைய துணியெல்லாம் ஒரே சேரா இருந்துச்சு. அவருடைய கையு காலு எல்லா இடத்துலயும் ஒரே ரத்தமா இருந்துச்சு. உடனே தலைவர் பக்கத்துல போய் ராகவையாவை தட்டி எழுப்பினாரு. ராகவையா, ராகவையா, எழுந்துறீங்க. ராகவையா கஷ்டப்பட்டு கண்ணு திறந்து எல்லாரையும் பார்த்து, என்னாச்சுங்க ஐயா? நான் எந்த தப்பும் பண்ணலையே. எதுக்காக எல்லாரும் இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? ரவி கண்ணுல கண்ணீரோட ராகவையா காலுக்கிட்ட போய் உக்காந்து, நீங்க தப்பு பண்ணல தாத்தா, உதவி பண்ணியிருக்கீங்க. நேத்து அணைக்கட்டு உடையிற நிலையில நீங்க தானே அங்க போய் பாதுகாப்புக்கு எல்லாத்தையும் செஞ்சீங்க. அந்த புயல்ல மழையில எப்படி செஞ்சீங்க தாத்தா? அப்போ ராகவையா சிரிச்சுக்கிட்டே, ஊருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் செஞ்சேன். எனக்கு என்ன, நான் ஏற்கனவே காஞ்சி போன இலை தான். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு மரத்தை விட்டு உதிரதான் போறேன். ஆனா நீங்க எல்லாரும் பச்சை பசேல்னு இருக்கிற இலைங்க. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சின்ன உதவியை செஞ்சேன். சின்ன உதவியா? இது சின்ன உதவி இல்ல தாத்தா. நாங்கெல்லாம் வயசு பசங்க தான். ஆனா நாங்களே பயந்து வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இவ்வளவு வயசாகியும் நீ எங்களுக்காக உதவி பண்ணியிருக்க. உன்னை பத்தி தெரியாம நான் எத்தனையோ நாள் கிண்டல் பண்ணியிருக்கேன். நீ எதுக்கும் வேலைக்காக மாட்டேன்னு தப்பு தப்பா பேசியிருக்கேன். நான் சொன்னதுக்கு நீ என்ன மன்னிச்சிடு தாத்தா. அப்போ ஊர் தலைவர் கையெடுத்து கும்பிட்டு, ராகவையா, எங்க எல்லாருக்கும் நீ தான் கடவுள். இந்த நன்றி கடனை எப்படி தீர்க்க போறோமோ? ஐயோ, எதுக்கையா இதுக்கு போய் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நானும் இந்த ஊரை சேர்ந்தவன் தானே. இந்த ஊருக்கு நல்லது பண்ணணும்னு எனக்கும் எண்ணம் இருக்குமே. ஆனா உங்ககிட்ட எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. மறுபடியும் அந்த அணைக்கட்டை சரி பண்ணுங்க. அடுத்த தடவை யாரும் அணைய நினைச்சு பயப்படக்கூடாது.
கண்டிப்பா தாத்தா. ஒரு தலைவனா எப்படி இருக்கணும்னு நீ இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்துட்ட. இனிமே நான் அப்படிதான் இருப்பேன். இனிமே எனக்கு நீ தான் குரு. நீ சொல்ற வழியில நான் நிச்சயமா நிறைய வேலைங்களை செய்வேன். பூஜனுங்க எல்லாருமே ராகவையா செஞ்ச உதவிக்கு அவரை பார்த்து கைத்தட்டி பாராட்டினாங்க. ஆனா ராகவையா மட்டும் அந்த பாராட்டு அவர் காதுலயே விழாத மாதிரி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு தெரியும், உண்மையான வீரன் கைத்தட்டலை எதிர்பார்க்க மாட்டான், அவன் ஊருக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்கிறது. அன்னையில இருந்து ரவி அவனுடைய திமிரை எல்லாத்தையும் விட்டு களத்துல இறங்கி ஊருக்கு என்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அதை செய்ய ஆரம்பிச்சான். ராகவையா செஞ்ச தியாகம் அந்த ஊரோட சரித்திரத்துல நிரந்தரமா நின்னுடுச்சு.